தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். மக்கள் நீதி மய்ய நிர்வாக குழு கூட்டத்தில் கமல்ஹாசன் பேசிய தகவல்களை அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களவை தேர்தலில் கூட்டணியை தான் பார்த்துக் கொள்கிறேன் என கமல்ஹாசன் பேசியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். மக்கள் நீதி மய்ய கட்சியுடைய நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டம் ஆழ்வார்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் கட்சி தலைவர் கமல்ஹாசன் தலைமையில தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்துல நாடாளுமன்ற தேர்தல் பணி மற்றும் கூட்டணிகள் குறித்தும் அதே போல கட்சி அடுத்த கட்டமாக எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசப்பட்டு வருகிறது. இதில் கட்சியுடைய தலைவர் கமலஹாசன் பேசும்போது கூட்டணி குறித்து கூட்டணியை தான் பார்த்துக் கொள்வதாகவும் அதே நேரத்தில் தேர்தல் பணியை தீவிரமாக தொடங்க வேண்டும் என்றும் கிளைக்கழகம் முழுவதும் மக்கள் நீதி மையத்திற்கு கிளை நிர்வாகிகளை நியமிக்க வேண்டும், பூத் கமிட்டிகளை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கட்சி நிர்வாகிகள் யாராவது செயல்படாமல் இருந்தால் நிர்வாகிகளை உடனடியாக நீக்கிவிட்டு புதிய நிர்வாகிகளை நியமிக்க வேண்டும் என்றும் மூத்த தலைவர்களுக்கு மூத்த நிர்வாகிகளுக்கு கமலஹாசன் ஒரு அறிவுரையாக வழங்கியிருக்கிறார். அதே போல கூட்டணி குறித்து தான் முடிவு செய்து கொள்வதாகவும் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட்டால் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் கட்சி நிர்வாகிடம் கருத்துக்களை கேட்டு வருகிறார். 2 தொகுதிகளில் நிச்சயமாக ஒரு பெரிய கூட்டணியில் மக்கள் நீதி மையம் இடம்பெற்று 2 தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அது குறித்தெல்லாம் இன்றைய கூட்டத்தில் முக்கியமான ஒரு ஆலோசனையாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. நன்றி கோகுல், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.